நாளுக்கு நாள் மக்கள் கூட்டம் என்ன தேடி வர்றாங்கன்னா ஏன்? நிறைய கடை வாங்கிருக்கீங்களா? அந்த அளவுக்கு மக்கள் என்ன நம்புறாங்க. 4 வயசுல இவனுக்கு சுக்கிரதசை வருது. அந்த நேரத்துல இவன் நம்ம நாட்டுக்கு பிரதம மந்திரியா வர்றது கூட வாய்ப்பு இருக்கு. அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டே. பாதி அரசியல் கட்சிக்காரன் எம்எல்ஏவே காணான்னு தேடுறான். யாருகிட்ட கேட்கறது? தம்பி நீ உன்கிட்ட தான் கேட்கணும். நான் சொல்றேன் சொல்லுங்க. நாங்க ஒரு அப்பாவை காரணம் நாங்களும் சட்டசபையில தேடணும். அதை நீங்க பார்க்கவே இல்லையே. எல்லாரும் யாரோ தேடிட்டு தானே இருக்கிறோம். ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. போன தேர்தலில் தோத்துட்டோம்னு சொல்றோமே, ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்தலில் நாம எதிரி யாருன்னு தெரியாம போயிட்டோம். இப்ப தெரிஞ்சிருச்சு. புடிங்கிருப்ப போட போய் ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ. இப்ப எங்களுக்கு எதிரி யாருன்னு தெரியும். அடுத்த தேர்தலில் சும்மாலாம் விட்டுற மாட்டோம். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவங்களால தொட்டு பார்க்க முடிஞ்சுதா? யாராலும் முடியாது. எந்த கொம்பனாலையும் தொட்டு கூட பார்க்க முடியாது, நினைச்சு கூட பார்க்க முடியாது. புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாட்டா மாட்டேன். குற்றம் நடப்பதால சட்டம் ஒழுங்கு கெட்டுப்படவில்லை. குற்றம் நடக்குது அப்படின்னா அது அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ எல்லாம் கேக்குறாங்களே, அதுல எல்லாம் திமுக சம்பந்தப்படலையா? கிருஷ்ணகிரி கேஸ்ல திமுக சம்பந்தப்படலையா? கஞ்சாலாம் இல்லங்க, அதை விட பெரிய போதைப் பொருள் கோகைன் வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் அவரை கட்சியில நீங்க இப்படிப்பட்டவர்களை கட்சியில வச்சுக்கிட்டு சார் ஜாஃபர் சாதிக்கு நீங்க தானே வச்சிருந்தீங்கன்னு கேக்குறாங்க. ஜாஃபர் சாதிக்கு நீங்க தானே வச்சிருந்தீங்க. என்னடாச்சுன்னா ஒரு நடவடிக்கை எடுத்தாங்களா இல்லையா? நடவடிக்கை எடுக்கப்பட்டது தானே, அவங்களும் தானே எடுக்கிறாங்க. அப்போ எல்லா இதுலயும் ஒண்ணுதானே. அப்ப திமுகவை பத்தி மட்டும் ஏன் பேசுறீங்கன்னு கேக்குறோம். எல்லா இதுலயும் அப்படிதானே இருக்கு. உங்க கட்சியில இருக்காங்கல்ல, அக்யூஸ்டுகள் இருக்காங்கல்ல, அக்யூஸ்டுங்க எல்லாரையும் சேர்த்து வச்சு பதவி கொடுத்துட்டு இருக்கீங்கல்ல. அவரே சொல்றாரா? வெரி குட் வெரி குட். திமுகவை தொட்டவன் எவனும் தப்பிச்சதே கிடையாது. யாரா இருந்தாலும் சரி. A few moments later. இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லிக்கிறேன், அந்த கிட்னி திருட்டு ரேக்க அந்த சம்பந்தமா ஒரு அப்டேட் என்னன்னா, இந்த சம்பந்தப்பட்ட கல்லூரிகள் மற்றும் அந்த டாக்டர் மேல நம்ம கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு. நாமக்கல் ஜேஎம் கோர்ட்ல நம்ம கேஸ் ஃபைல் பண்ணிருக்கோம். முதல்வர் ஆய்வுல இருக்காரு. இல்லன்னா சுறா படத்துல கோஸ்ட் கார்டு மாதிரி இன்னைக்கு கடலோரத்துல வந்து ஏதாவது கப்பல் வந்ததுன்னா பாத்துங்க. ஏன்னா மீனவர்கள் பாதுகாப்புக்காக முதல்வர் ஆய்வு பண்ணிட்டு இருக்காரு. அப்ப நான் என்ன சொல்றேன், முதல்வர் சட்டமன்றத்துல ஓடி துபாயில போய் நிக்கிறான். துபாய், லண்டன், சிங்கப்பூர், இன்னொருத்தர் எங்க போனாருன்னு தெரியல. செந்தில் பாலாஜி சிறப்பா வந்து இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஜென்சி இளைஞர்கள், தன்னெழுச்சியாக வந்திருக்கக்கூடிய ஜென்சி இளைஞர்களை இன்னைக்கு டார்கெட் பண்ணி அவங்க மேல இன்னைக்கு இந்த அரசு பொய் வழக்கு போட்டு பயமுறுத்த பார்க்குறாங்க. நான் இந்த ஆட்சியாளருக்கு சொல்வது, நீங்கள் இல்லை உங்கள் தாத்தாவே வந்தாலும் திமுக காரன் இந்த உருட்டல் மரட்டல் மேலைக்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆட்கள் நாங்கள் கிடையாது. A few moments later. ஒன்னும் பண்ண மாட்டாடா, கார்ல நம்முடைய உடன்பிறப்புடைய உழைப்பால இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராகி இன்னைக்கு சில பேர் அமைச்சராகவே ஆயிட்டாங்க. அவங்களாம் யாராவது வாயை திறக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்றது கிடையாது. ஏன்னா சோஃபா பிடுங்கிடுவாங்கல்ல, அதனால இன்னைக்கு இந்த கூத்தையெல்லாம் வாயை மூடிட்டுக்கிட்டு இன்னைக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எந்த கட்சியில் இருந்தாரு, சேகர்பாபு எந்த கட்சியில் இருந்தார், ஏவாவேல் எந்த கட்சியில் இருந்தாரு, அவங்கள அப்படியே திமுக சேர்த்து மந்திரி ஆக்கினாங்க. அப்பெல்லாம் உங்களை மாதிரி ஆளு யாருமே இதை பேசல. வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். கக்கிட்டினா வாஷிங் மிஷின் நம்ம பாஜகவை சொல்லுவோம் பெரிய வாஷிங் மிஷின். இன்னைக்கு அதுக்கு போட்டியா ஒரு குட்டி வாஷிங் மிஷினா இன்னைக்கு இந்த அரசு தவேக அரசு நடந்துகிட்டு இருக்கு. டிஎம்கே ஒரு வாஷிங் மிஷின். இதை குறை சொல்ற தகுதியா அருகதே திமுக கிடையாது. செந்தில் பாலாஜி யாரு? ஓ பன்னீர்செல்வம் யாரு? வைத்தியலிங்கம் யாரு? 28 கோடி கேஸ் வந்து ஒண்ணுமே இல்லைன்னு போய் நீங்க சொன்னீங்கல்ல. திமுக அந்த தகுதி கிடையாது. செந்தில் பாலாஜி உள்ள சேர்த்தவங்க அவங்க. நம்ம கேட்கலாம், பப்ளிக் கேட்கலாம். பட் திராவிட முன்னேற்ற கழகம் விஜயபாஸ்கரை வந்து தாவேக்கால சேர்த்துக்கிறத பத்தி விஜய கேள்வி கேட்கறதுக்கான எந்த தார்மீக தகுதியும் திமுக கிடையாது. அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்யணும். கடவுளுக்கு போனதான் பிரச்சனை பண்றீங்க. நான் யாருங்க உங்க ஆட்சி, நீங்க முதல்வர். நான் இன்னொன்னு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போறீங்க. சின்ன போய் அடி வாங்கி வரீங்களா?
தெரியாம ஒரு லீகல் டீம், அதாவது இன்னைக்கு உச்சநீதிமன்றம் நீதிபதி சொல்றாங்க குற்றவாளின்னு சொல்லிருக்காங்க. முதல்ல போய் படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அமைச்சிருக்காங்க அந்த அட்வொகேட்ஸ். முதல்ல போய் நீங்க போய் கேஸ் எல்லாம் படிச்சுட்டு வாங்க, எதுக்கு கேஸ் போறீங்க, எதுக்கு பெட்டிஷன் போறீங்கன்னா படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. அந்த லட்சணத்துல ஒரு டீம். இதை வச்சுட்டு இவர்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் எல்லாருடைய நேரத்தையும் வீணடிச்சு. இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குதாடா? பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்புறம் எதுக்குடா உங்களுக்கு இன்னும் இந்த வரட்டுக்கு வரும்? நம்முடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கைது பண்ணாங்க. கைது பண்ணி அவரை கூட்டிட்டு போய் என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு வீட்டுக்கு ஒரு சோஃபா அமைச்சிடுறோம், நீங்க வந்து எங்க கட்சியில வந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்து சேர்ந்துருங்க அப்படின்ட்டு. அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரியான ஒரு ரவுடியும் ஒரு கேவலமான ஒரு நபரையும் கண்டிப்பாக தவம் இருந்தாலும் நாங்க வந்து தமிழக வெற்றி காலத்தில் என்னைக்கு சேர்த்துக்க மாட்டோம். சுகுமாரன் அவர்கள் அதிமுகவை சேர்ந்தவர், இப்ப இறந்துட்டாரு. அவர்கிட்ட கேட்டு பாருங்க ஒரு மாசம் ஒரு செயல்பாடு பத்தி. இப்ப இறந்துட்டாரு, அவர்கிட்ட கேட்டு பாருங்க. தனக்கு பொன்னாடை போட வந்த நபரிடமிருந்து பொன்னாடையை வாங்கி அந்த நபருக்கே போர்த்திவிட்டு அவர் கொண்டு வந்த பணத்தை மட்டும் திருமாவளவன் அவர்கள் வாங்கி கொண்ட காணொளி ஒன்று ஊடகங்களில் பரவியிருக்கிறது. என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? அது மட்டும் இல்லை, இன்னைக்கு அவங்க ஆட்சியை கவிழ்க்க நாம முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இவங்க ஆட்சி நடக்கிற லட்சணத்தை பார்த்தா நாமெல்லாம் ஒன்றும் செய்ய தேவையே இல்லை. மக்களே தினமும் நிச்சயம் ஒரு நாள் விரைவில் கவுத்து விட்டுருவாங்க. எவ்வளவு நாள் தாங்கிக்க முடியும்? நான் ஒரு முளை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள். ஊரெல்லாம் போய் ஓட்டு கேட்டோம், தெரு தெருவா போய் கேட்டோம். நான் மாவட்டமா போனேன், தொகுதியா போனேன், 40 நாள் போனேன். நம்ம வீட்டுக்குள்ள ஓட்டு கேட்க மறந்துட்டோம். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. அண்ணா சொன்ன மாதிரி பதவிங்கிறது நம்முடைய தோல்ல இருக்கிற துண்டு மாதிரி, ஆனா கொள்கைங்கிறது தான் நம்ம இடுப்புல கட்டியிருக்கக்கூடிய வேஷ்டி. அதுதான் ரொம்ப முக்கியம். தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண விசாவையே பார்த்தவங்க, எமர்ஜென்சியே பார்த்தவங்க திமுக தொண்டர்கள் இதெல்லாம் ஏமாத்துறோம். இதெல்லாம் தட்டிட்டு போயிட்டே இருப்போம். வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும். போன பீரியட்ல அதிகாரத்துல இருந்தவங்க. அப்ப இப்ப நீங்க எதுக்காக நோக்கி நீங்க அந்த பக்கம் நீங்க போறீங்கன்னா ஒரே ஒரு காரணம், உங்களுக்கு அதிகாரம் கிடைக்குது, அதாவது மந்திரி சபையில இடம் கிடைக்குது அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக மட்டும்தான் அந்த பக்கம் நகர்றாங்க. அப்ப அதிகாரம் இல்லாம இருக்க முடியாதுங்கிற இடத்தை நோக்கி போன தடவை அதிகாரம் இருந்துச்சு, நீங்க அமைச்சரவையில் இடம் கொடுத்தீங்களா? இவர் கொடுத்திருக்கிறாரு. என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா